ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் மன். ஆண்கள் தன்னுடைய லைஃப்பில் தெரிஞ்சே சில மிஸ்டேக்ஸை பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பை ஏதோ ஒரு இடத்துல நம்மளை பிரச்சனையில் மாட்டி விடும் அப்படிங்கிறது நல்லாவே புரியும். இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சில விஷயங்களை பண்ணுவோம். அப்படிப்பட்ட சில ஸ்டூப்பிடான மிஸ்டேக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்பர் 1, வீட்டோட மாப்பிள்ளை. நிறைய ஆண்களுக்கு நல்லாவே புரியும். வீட்டோட மாப்பிள்ளையாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா அது உங்களுடைய வீடு கிடையாது, உங்களுடைய ஒய்ஃபோட வீடு. என்ன தான் அது என்னுடைய மாமனார் மாமியார் அப்படின்னாலும் அவங்களுடைய டாமினேஷன் தான் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அந்த பிளேஸில் செட் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், சில ரூல்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் போய் அடாப்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க எது எல்லாமே ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் ஹாப்பியாக போகும். இல்லை நான் அந்த இடத்துல ஏதாவது சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க மாமனாருக்கோ இல்லை மாமியாருக்கோ ஏன் உங்களுடைய ஒய்ஃபுக்கு கூட ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல சிம்பிளாக சொல்லிடுவாங்க, இது என்னோடய வீடு, முடிஞ்சால் இரு, இல்லை அப்படின்னா வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நிறைய ஆண்களுக்கு முன்னாடியே புரியும், ஆமாம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அது புரியாமல் ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் எனக்கு மதிக்க மாட்டுறாங்க, நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஒய்ஃபை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னாலும் வரமாட்டாங்க. இதனாலேயே இன்றைக்கி நிறைய ஆண்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. பி கேர்ஃபுல். நம்பர் 2, சில ஆண்களுக்கு நல்லாவே புரியும் லவ் பண்ணும்போதே அந்த பொண்ணு நம்மளுடைய லைஃபுக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அந்த பொண்ணை நம்ம எப்படியாவது சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜே ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க. லவ் பண்ணும் பொழுதே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மேரேஜ் ஆன உடனே அந்த பொண்ணுக்கு நிறைய கண்டிஷன்ஸை போடும் பொழுது அங்கே அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் இது புரிஞ்சுக்கிற மாட்றாங்க. ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனையோ அவங்களா சேஞ்ச் ஆகாமல் கண்டிப்பாக உங்களால் சேஞ்ச் ஆக்கவே முடியாது. ஸோ எப்பயுமே ஒரு அசால்ட் தைரியத்தில் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க. அப்படி போகிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ரிஸ்க்குள்ளே கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் மீனிங். நம்பர் 3, இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் அப்படின்னு நிறைய பசங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனாலும் அதை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணாமல் சம்பாதிக்க முடியலை அப்படிங்கிறதுக்கான ரீசனை தேடி மக்கள்கிட்ட நம்மளை என்னால் நினச்சா பணம் சம்பாதிக்க முடியும், ஆனாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வெளி உலகத்துக்கு காட்டிக்கிடுவோம். ஆனால் ரியலாக நமக்கே புரியும் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியலை அப்படிங்கிறது தான். இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே தங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுவுமே பசங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சே பண்ணுற பிரச்சனை. நம்பர் 4, ஃபிசிக்கல் ஹெல்த். நிறைய பசங்களுக்கு நல்லாவே புரியும். தொப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு பிடிக்காது. அதை தாண்டி நீங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாமல் தொப்பை அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பெண்கள் ஆண்கள்கிட்ட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணத்தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் ஃபிட்டாக இல்லை அப்படின்னா உங்களுடைய பாடி சப்போர்ட் பண்ணாது. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இயலாமையை பெண்கள்கிட்ட காட்ட ஆரம்பிப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ப்ராப்பரான ஹெல்த்தியான ஃபுட் டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா பிரச்சனையில் மாட்டத்தான் செய்வீங்க. இதுவுமே நிறைய ஆண்களுக்கு தெரியும். இருந்தாலும் சப்பக்கட்டு என்ன கட்டும் தெரியுமா, இருக்கிறதே ஒரே லைஃபு, நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்போலாம் கிடையாது. நீ டயட்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு கூட உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். அதே மாதிரி நடிகர் மம்முட்டி சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால் சாப்பிடலாம், ஆனால் லிமிட்டாக சாப்பிடணும், அவ்வளோதானே தவிர இதை சாப்பிடக்கூடாது இதை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. லிமிட்டாக சாப்பிடணும், அதுதான் இங்கே பிரச்சனை. நம்பர் 5, ஒரு பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். அதுக்கு நம்ம ஒரு கோட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நிறைய ஆண்கள் இதை பண்ணுறதே கிடையாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை நான் தான் பெரிய ஆள், நான் ஒரு ஆண் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தால் கூட சில விஷயங்களை பண்ணாமல் நம்ம நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி அந்த பொண்ணை வெறுப்பேற்றுவோம். அந்த பொண்ணு நம்மளுடைய லைஃப்பை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணையே நினச்சி நம்மளுடைய லைஃப்பை அழிச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ இது நிறைய ஆண்கள் தெரிஞ்சே பண்ணுற மிஸ்டேக்ஸ். திரும்ப சொல்கிறேன், ஒரு விஷயங்கள்
இப்படி தான் இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுடைய லைஃபையே மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடிய விஷயமாக மாறிடும். ஸோ எப்பயுமே சில விஷயங்களை வந்து ரொம்ப நுணுக்கமாக கையாளணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமோஷனல் கண்ட்ரோல் நம்பர் 6. எமோஷனல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு பையனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எவன் வந்து எமோஷனலாக ப்ராப்பராக ஸ்டேபிளாக இல்லையோ அவனால் லைஃப்பில் வந்து ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை வந்து கொண்டுட்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா அவன் எதுக்கெடுத்தாலும் எந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யோசித்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவே ஆன்சர் பண்ண மாட்டான். திடீர்னு ரியாக்ட் பண்ணுவான். அது வந்து இந்த உலகத்துக்கு தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா கோமாளிகள் மட்டும்தான் ஒரு ரியாக்ஷனில் வந்து இந்த உலகத்தை வந்து திரும்ப பார்க்க வைப்பாங்க. ஆனால் ஒரு வைஸ் மேன், ஒரு நல்ல ஒரு ஆண்மகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய டெசிஷனில் வந்து அந்த க்ரௌடையே அவங்க திரும்பி பார்க்க வைப்பான். இவன் கொஞ்சம் டேஞ்சர்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீ வந்து திரும்பி பார்க்க வைக்கணுமே தவிர அவர் கோமாளி தேவையில்லைங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடாது. இதுவுமே நிறைய ஆண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இதுவுமே தெரியும், ஆனாலும் மறுபடியும் பண்ணுவோம். நம்பர் 7. ஒரு ஆணோட அடையாளமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பணம், இல்லை அப்படின்னா அவனுடைய ஒர்க்கு. இந்த 2 விஷயத்தில் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஒரு ஆண் பணத்தை வச்சிருக்கல, இல்லை அவனால் சம்பாதிக்க முடியல அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே மதிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் நிறைய பசங்களுக்கு இது நல்லாவே புரியும். இருந்தாலும் அதை நோக்கி ஓடுறதை விட்டுட்டு தேவையில்லாமல் பொண்ணுங்க பின்னாடி ஓடி டைம் வேஸ்ட் பண்ணுவானுங்க. இல்லை அப்படின்னா படிக்கிற காலத்தில் தேவையில்லாமல் பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு லைஃபை கெடுத்துருவானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி சேஃபாக வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஆண்கள் பணம் வந்த உடனே ஆட ஆரம்பித்து எல்லாத்தையும் அழிச்சு விட்ருவானுங்க. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த உலகம் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் நிறைந்தது. அந்த பிரச்சனைகளை பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் 99% வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியை எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அன்பு, கைண்ட்னஸ். அதாவது எல்லாருக்கிட்டேயும் கண்மூடித்தனமாக அன்பு வைங்க அப்படின்னு சொல்லலை. உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட ரொம்ப ரூடாவோ, அதாவது திமிராவோ வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம இருக்க போகிறதே சில காலம்தான். நம்மளை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவான பீப்புள்ஸ் இருக்கும் பொழுது உங்களால் ஹாப்பினஸை ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் நீங்கள் ரொம்ப ரூடாகவும் ரொம்ப ஒரு அரகண்ட்டாகவும் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, இல்லை இன்னொருத்தனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு சில முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தை வந்து தொடர்ந்து வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருங்க, பட் சேஃபாக இருங்க. ஏன் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே நீங்கள் வீக்கானவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் சேம் டைம்ஸ் அவர் ரொம்ப நல்லவர்ப்பா, அவர்கிட்ட நீங்கள் நல்ல விதமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிற ஒரு பேர் போதும். நீங்கள் தியாகியால் மாற வேண்டிய எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஒரு ஆணாக இருக்கவன் இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக அவேர்னஸோடு இருக்கணும், நல்லா யோசிக்கிறவனாக இருக்கணும். சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிதானமான ஒரு ஆணாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஹாப்பியாக சர்வே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஈஸியாக உங்களை மேனிப்புலேட் பண்ணி எங்கேயாவது ஒரு மூலையில் சிக்க வச்சுட்டு ஈஸியாக போயிட்டு இருப்பாங்க. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அதற்கான வீடியோவும் நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.